வணக்கம் பஜாரா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சேலஞ்சை செகண்ட் வாட்டி அட்டம் பண்ண போகிறேன், டே 1. ஸோ ஃபஸ்ட் வாட்டி அட்டம் பண்ணி தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது என்ன காரணம்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டே 1. ஸோ ஜாஸ்தி எதுவும் பேச விரும்பலை. ஸோ இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, காத்தால 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போட்டர் ஓட்ட போகிறேன். 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். அதனால் தான் பின்னாடி ஜொமேட்டோ பேக்கும் வச்சுன்னு இருக்கேன். பாருங்கள், பின்னாடி ஜொமேட்டோ பேக்கும் கட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும், ஆனால் உண்மையாக எடுத்தான் ராத்திரியெல்லாம் தூங்கலை சரியாக தூங்கலை. அது ஏன்னா தூக்கம் வரல. இவ்வளோ நாளாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ராத்திரி ஆனால் தூக்கமே வரல. சார் இந்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு வாரம் முன்னாடியே சொன்னேன், இந்த திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது திங்கக்கிழமை இல்லை, இன்றைக்கி தேர்ஸ்டே. நானும் மண்டே ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு பண்ணலாம், இன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தள்ளி போயினே இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணே தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்னத்துக்கும் தெரில. அது ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா இது சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணமே விட்டுட்டோமே சொல்லிட்டு கில்ட்டிலேயே திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண நினச்சா திங்கக்கிழமை முடியல, செவ்வாய்க்கிழமை நினச்சா முடியல, புதன்கிழமை நினச்சா முடியல. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ போட்டர் ஆன் பண்ண போகிறேன். இப்போ டைம் என்ன கரெக்டாக 9 மணி ஆக போகுது. நான் போட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பஜாரே இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 9:35 ஆகுது. 9 மணிக்கெலாம் ஆன் பண்ணேன். 9:25 9:30 மணிக்கு தான் எனக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோக்கு வந்துச்சுன்னா 486 ரூபாய்க்கு வந்துக்குது. பிக்கப் பண்ணிட்டேன். ட்ராப்புக்கு போயின்னுக்கிறேன். ட்ராப் எவ்வளோ கிலோமீட்டர்னா 32 கிலோமீட்ரு. அப்புறம் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ ட்ராப் எந்த லொக்கேஷன்னா தேவநல்லி கிட்டே தான் ட்ராப்பு. இதே அதில் ஜொமேட்டோவில் செஞ்சிருந்தேன்னா இந்த 400 ரூபாய்க்கு நான் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கணுமாச்சு. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டரே சூப்பராக வந்துக்குது. ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 486. இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன். டைமு 10:15 வந்துட்டேன். கஸ்டமர் எதோ வெளியே இருந்தாங்க. அப்புறமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க வந்து வாங்குறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 10:20 ஆகுது. 1 மணி நேரத்தில் 480 ரூபா. இது எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் நடக்கும். இன்றைக்கி நடந்திருக்கு. 1/2 ஹவருக்கு நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே காலையாக போகணும். ஒரு 1/2 ஹவருக்கு நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். 1/2 ஹவருக்கு எதுவும் வரலன்னா அப்புறமா நான் முள்ளமாக போகிறேன். அது வரைக்கும் ஒரு டீ சாப்பிட்லாம். நல்லதுடா டீ கடைங்க. ஓகே வேறு டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எதுனா ஆர்டர் வந்துச்சுன்னா நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்புறம் வேறு செகண்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. செகண்ட் ஆர்டர் எங்கே எடுத்தேன்னா, நான் எங்கே டீ குடிச்சனோ அதுலேருந்து வெறும் 150 மீட்டர் தள்ளி தான் செகண்ட் ஆர்டர் எடுத்தேன். எவ்வளோக்குன்னா 530 ரூபா எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். வேறு நான் எவ்வளோ மணிக்கு எடுத்தேன்? கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கெல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு லொக்கேஷன் போய் ரீச் ஆகிட்டேன். அவன் வர்றதுக்கு 1/2 ஹவர் பண்ணிட்டான். சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு அவங்க வர்றதுக்கு பார்த்திங்கன்னா லேட் பண்ணிட்டாங்க. என்ன எடுத்துன்னு போயின்னுக்கிறேன்னா இது எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இதோட விலை 533 ரூபா. ஸோ நான் அப்போவே எடுத்துன்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே என்ன எடுத்துன்னு வந்தேன்னா ஒரு புடவை மட்டும் தான் எடுத்துன்னு வந்தேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும். அந்த புடவை வந்து 480 ரூபா என்னாவோ. அந்த புடவை பார்த்திங்கன்னா 480 ரூபா. இது பார்த்திங்கன்னா 533 ரூபா. இது போட தான்ப்பா முடி நல்லா படையுது, இல்லைன்னா அப்படியே முடி இப்படி நிட்டுக்குது. ஸோ இது ட்ராப் எவ்வளோ கிலோமீட்டர்னா 36 கிலோமீட்ரு. ஃப்ரெஷர் டவுனில் தான் ட்ராப்பு. அப்படியே மொல்லமாக இல்லை சீக்கிரமாக போகணும். ஏன்னா போகிறதுக்கு அங்கேருந்து இங்கே வரதுக்கு 40 நிமிஷம் காட்டுச்சு. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 52 நிமிஷம் காட்டுது. ஓகே வேறு இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. 12 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடுவேன். நான் ரீச் ஆகிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா சென்டரில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா அதை நான் அப்பப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா 533 ரூபா. ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 550 ரூபா பண்ணிட்டான். ஸோ இதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்னொரு ஆர்டர் வந்துச்சு 99 ரூபாது. அதுவும் எவன் எடுக்கிறான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுனே இருந்தேன். அப்புறம் வேறு யாரும் எடுத்துட்டாங்க.
அப்புறம் அது விட்டு ஒரு ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு 242 ரூபாது ராஜாஜி நகர் ட்ராப்பு. பிக்கப்கே 2 கிலோமீட்டர் போனோம் வேறு. இதில் ஒரு வாட்டி பக்கத்துலேயே கேச்சிடும், ஒரு வாட்டி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஓகே வேறு 3வது ஆர்டர் பிக் பண்ண போய் நான் போயின்னுக்கிறேன். வேறு நான் ஏன் இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை இன்றைக்கி சூஸ் பண்ணேன்னா, என்கிட்ட போட்டுறது ஷர்ட்டு டிஷர்ட்டும் பேக்கும் இல்லை. நான் வாங்கவே இல்லை, வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ப்ளூ கலர் அதை நான் வாங்கவே இல்லை, வானான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி ப்ளூ கலர் துணியும் போட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சா இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணிட்டு பேசினே போகிறதுக்கு, வ்ளாக் பண்ணின்னு போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் சரியாகுது. அதனால் மல்லமாக பேசினுக்கிறேன். 3வது ஆர்டரை பிக் பண்ணிட்டு ட்ராப்புக்கு போய்ங்கிறோம் வேறு. வெறும் 15 கிலோமீட்டர் தான். ஆனால் அது போகிற டைம் பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம், 45 நிமிஷம். 45 நிமிஷத்தில் நான் 30 கிலோமீட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வெறும் 15 கிலோமீட்ரு, இதுக்கே 45 நிமிஷம். ட்ராப் எங்கன்னா ராஜராஜேஸ்வரி, ஆர்ஆர் நகர், ராஜாஜி நகர் இல்லை, அது ராஜாஜி நகர் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ராஜராஜேஸ்வரி. இப்போ என்ன பிக்கப் பண்ணின்னு போயின்னுக்கிறேன்னா கேக்கு 15 கிலோமீட்டர் தள்ளியா கேக் புக் பண்ணுவானுங்கோ. பண்ணுறது வேறு, அதுவும் ஆன்லைன்லேயே பே ஆகிடுச்சு. இது அதான் இப்போ ட்ராஃபிக்கு போயின்னுக்கிறேன். விதான் சௌதாவில் தாண்டி முன்னாடி போயின்னுக்கிறோம். வேறு டிராஃபிக்கு அது பார்த்ததுக்கு வெயிலே மண்டை பொழகுது. அதில் பார்த்ததுக்கு டிராஃபிக் வேறு. ஓகே வேறு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். மதுரை இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 1:15 ஆகுது. ஆர்டரை பற்றி கம்ப்ளீட் பண்ண 240 ரூபா. டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1160 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். அதுலேருந்து ஆர்டருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். வெயிட்லாம் பண்ணுறதில்ல, டக்குன்னு வந்துடும். 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:15 ஆகுது. இப்போ தான் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது லிஃப்ட்லேருந்து கீழே வரும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசினாக்கா, ரேப்பிடோ கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. ரேப்பிடோ கேப்டன் ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்குறாங்க. மேடம் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் விருப்பம் இருந்தாக்க நானே வர்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, சரி ஓகே சார்னு கட் பண்ணிட்டாங்க. மரத்து கீழே போல வேறு போட்டு இங்கே வெயிட் பண்ணுறதா, கீழே போய் வெயிட் பண்ணலாமா? இது மழை பெட்டா மாதிரி இருக்குது. இது மழை எப்படி இருக்குது ரோடு. ஏறும்போது கஷ்டப்பட்டு ஏறினேன். இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்லீஸாக இருந்துச்சு. இங்கே வெயிட் பண்ணுறேன் வேறு கொஞ்ச நேரம். இங்கே வெயிட் பண்ணிட்டு இன்னும் ஆர்டர் ஒன்று கேட்டுச்சுன்னா டக்குன்னு பிடிச்சின்னு போய்ட்டு அப்படியே போவோம், சாப்பிட்டுக்கலாம். எத்தனை ஆர்டர் கேட்டு தான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் நான் இங்கேயே உக்காந்துன்னுக்குறேன் மரத்தை அடிக்கல. மதுரை 4வது ஆர்டர் பார்த்திங்கன்னா 88 ரூபா பிக்கப் பண்ணியிருக்கிறேன். ஏன் 88 ரூபா ஏற்றினா 130 ரூபான்னு ஒன்று வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா. பிக்கப்பே ஒரு ரொம்ப தூரம் போகணுமா இருக்கும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது எடுத்துட்டாங்க, அதாயிடுச்சு. 88 ரூபா கிட்ட தானே இருக்கும், அது பக்கத்தில் தான். அந்த பிக்கப் தான் போயின்னுக்கிறேன். பிக்கப்பு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வரும் 1 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. அதில் ஆர்டர் வாங்கிட்டேன். பெரிய அப்பார்ட்மெண்ட்டு தான். அதில் 13வது ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அங்கே ஆர்டர் வாங்கிட்டேன். ட்ராப் எவ்வளோ கிலோமீட்டர்னா 2.5 கிலோமீட்ரு. பிக்கப் 1.5, ட்ராப் 2.5. இதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா 88 ரூபா. 3 நிமிஷம் 4 நிமிஷம் நாம் ட்ராப்பு. 4 நிமிஷத்தில் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹைவேல கத்திரிக்குது. அதில் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1222 ரூபா இப்போ வரைக்கும் டோட்டலாக சம்பாரிச்சிக்கிறேன். இன்னும் டைம் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு 3 ஹவர் இருக்குது. 3 ஹவரில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் ஆர்டர் வரத்துக்கு. போர்ட்டலில் இப்படி தான் வேறு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும். ஒரு டைமில் டக்குன்னு ஆர்டர் வந்துடும், ஒரு டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதா இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஆர்டர் வந்துச்சுன்னா திருப்பிக்கும். சும்மா இருக்க மாட்டேடா. சரி ஓகே வதரே, ஆர்டர் வந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இந்த நாய் வேறு கொலிச்சுனே இருக்குது. வதரே இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. வெயிட்டே பண்ணல. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. எவ்வளோ ஒரு பார்த்தினா 198 ரூபா ஆர்டர் வந்திருக்குது. எங்கே ட்ராப்னா பன்சங்கரி. இங்கேருந்து பன்சங்கரி ட்ராப்பு. ராஜராஜேஸ்வரிலேருந்து பன்சங்கரிக்கு. பிக்கப் பார்த்திங்கன்னா
எவ்வளோ பிக்கப்பு? பிக்கப் பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போய் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதே இந்த 198 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராப்னா 10 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. பிக்கப் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பிக்கப் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. பிக்கப் 1.5 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. வேறு என்ன எத்தனை போயின்னுக்கிறேன்னா வெறும் ஒரு பேப்பர் இங்கே காட்டுறேன். பேப்பர் பாருங்க, இது காலி பேப்பரு. ஒரே இது ஷீட்டுக்கு தான் பேப்பரு 10 கிலோமீட்டர் போட்ரு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு 198 ரூபா. 200ரூபாவே கஸ்டமர் பரவாயில்லைங்க, 200ரூபாவாக அமுச்சிட்டாங்க. 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 200ரூபாவாக ரவுண்டாக அமுச்சிட்டாங்க. கேஷும் வந்துச்சு. இதில் அப்படி தான் ஒரு டைம் போயிட்டு ட்ராப் பண்ணால் தான் கேஷு. ஆனால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே கேஷ். இன்னொன்று சொல்கிறோம் வேறு, இதில் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஜொமேட்டோவில் அப்புறம் ஸ்விக்கியில் எல்லாமே வீக்லி சேலரின்னு வரும். ஆனால் இதிலெல்லாம் வீக்லி சேலரியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு ஆர்டர் முடிக்கிறோமா அப்போவே கேஷு நம்ம ஃபோனுக்கோ இல்லை கையில் காசு கொடுத்துருவாங்க. ஒரு டைமில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அது அப்போதுக்கப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்றும் டிலே எதுவும் ஆகிறதில்ல. அப்போதுக்கப்போ ஸ்பாட்டில் கூட நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பார்க்கல எதுனா ரோட்டில் என்ன சாப்பாடு கடை இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டு தான் போவேன். இப்படி சாப்பாடு கடை இல்லை கிட்டே வந்துட்டேன்னா நான் போய் குத்துட்டு தான் சாப்பிடுவேன். குத்துட்டு காஞ்சிருக்குது வெயிலுக்கு. தண்ணி கூட கொண்டு வரல. கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ டைம் என்னென்னா 2:48. வர வழியில் எங்கேயுமே ஓட்டலே இல்லை. வேறு அதனால் அப்படியே வந்துட்டேன். இங்கே ஒரு எக்ரைஸ் கடை இருக்குது. இங்கேயே சாப்பிட்லாமா இல்லை முன்னாடி என்ன போகலாமான்னு பார்க்குறேன். இப்போ முன்னாடி போனாக்கா என்ன தெரியுமா, களியும் போட்டி குழம்புலாம் கிடைக்கும். இங்கே வெறும் எக்ரைஸ் சாப்பிட்டு போகிறதா இல்லை ஏன்னா போட்டியோ சிக்கனோ இதை சாப்பிட்டு உடம்பு ஏற்றலாமான்னு பார்க்குறேன். ஆர்டர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இங்கே எக்ரைஸை சாப்பிட்டு போகலாம். அப்புறம் வேறு எக்ரைஸு சாப்பிட்டுன்னே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. வேறு 227 ரூபாய். அதை சீக்கிரம் சாப்பிட்டு அது பிக்கப் பண்ணுறது தான் நான் இப்போ போயின்னுக்கிறேன். ட்ராப் லொக்கேஷனு சரியாக பார்க்கல. வேறு பிக்கப் மட்டும் 1.5 கிலோமீட்ரு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. அது பிக்கப் பண்ணிட்டு நான் திருப்பி சொல்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர்னால் 14 கிலோமீட்டர். இங்கேருந்து 31 நிமிஷம் காட்டுது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 227 ரூபா. இப்போ டைமு 3:15 போயிடலாம். 3:45 போய்ட்டு இன்னும் 2 ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஜொமேட்டோக்கு ஷிஃப்ட் ஆகிடுவேன். இந்த கூகுள் மேப்பை நம்பின்னு வந்தாலே இத்தான் வேறு இந்த வழியே இல்லை. இந்த வழி காட்டினுக்குது டெட் இது. அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் இது போட்டுக்கிறாங்க. அது ரோடு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலிக்குது. ಹೋಗಲ್ಲ ಅದು. அந்த பக்கம் கூட வழி இல்லை. அப்புறம் அதில் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டைம் என்னன்னா 3:55. நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். சார் இதை டெலிவரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்னு சொல்லிட்டு வண்டி நிற்க வச்சேன். அவ்வளோதான் ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா பன்சங்கரி 3rd ஸ்டேஜ். அது எங்கே வருதுன்னு தெரில. அமௌண்ட் எவ்வளோனா 178. அப்போனா கிட்ட தாங்கண்ணா இருக்கும். வேறு போர்ட்டலில் இப்போ என்ன புக் பண்ணிக்கிறாங்கன்னா பலாப்பழத்தை புக் பண்ணிக்கிறாங்களோ. இந்த பலாப்பழத்தை பின்னாடி வச்சுன்னு போகிறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கே முடியல. ஐயோப்பா, இவ்வளோ பெரிய பலாப்பழத்தை குத்தமிச்சுக்கிறாங்களோ. முன்னாடி வச்சுன்னு ஓட்டின்னு போயிட்டான். பின்னாடி வச்சாக்கா ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை. வெறும் 22 நிமிஷம் தான் வேறு போனோம். 10 கிலோமீட்டர் தான். 20 நிமிஷம் தானே. இப்படியே போயிடலாம். அதான் ஆமாம், இப்படியே ஜாலியாக வச்சுன்னு ஓட்டின்னு போயிடலாம். அதை பின்னாடி வச்சு ஓட்டின்னு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் முன்னாடி வச்சுட்டு ஈஸியாக ஓட்டின்னு போயிடலாம். ஒரு 10 கிலோமீட்டர் 22 நிமிஷம் தான் காட்டுது. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 178. டெலிவரி ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1796 ரூபாய்க்குது. இப்போ டைம் என்னென்னா 4:30 மணி. 4:30 மணி. அதான் இப்போ ஒரு
வெயிலுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துன்னு போகிறான்னு பார்க்குறேன். டீ குடிக்க தான் நிற்க வச்சுக்கிறேன் இப்போது. சரிக்கே தர டீ குடிச்சிட்டு எதுனா ஆர்டர் வந்துச்சுன்னா திருப்பி டக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு இங்கேருந்து வீட்டுக்கிட்டே ஒரு ஆர்டர் வந்துச்சு ஹெப்பாலுன்னு சொல்லிட்டு. அந்த ஹெப்பாலில் நான் எடுக்கிறதுக்குள்ளே வேறு யார் எடுத்துருந்தாங்க. சரி ரைட்டு சொல்லிட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா நகருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே வந்தாக்கா ஸ்ப்ளெண்டரில் ஆகாதுப்பா, ஆக்டிவாக இருந்தால் தான் ஆகுன்றாங்க. அந்த ஆர்டர் கேன்சல். இன்னொரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம் வேறு. வீட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அப்புறம் வேறு அந்த ஐட்டு பேருக்கு இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா HSR லெவட் 206 ரூபாய். அதை எடுத்துகிட்டு தான் போயின்னுக்கிறேன். அந்த கங்கா நகருக்காண்டி வீட்டுக்கிட்டே வந்துச்சுன்னா செம்மையாக இருந்துக்கும். என்ன பண்ணுறது, HSR லெவட் வந்துச்சு. சரி போட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் வேறு இப்போ என்ன எடுத்துகிட்டு பண்ணிக்கிறேன்னா மாத்திரை, மெடிக்கல் ஷாப்லேருந்து மாத்திரை எடுத்துகிட்டு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதோ இதுதான் மாத்திரை. இது மெடிக்கல் ஷாப்லேருந்து எடுத்துன்னு பண்ணிக்கிறது. எங்கேக்குன்னா HSR லெவட். அப்புறம் அதே ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போவே ஆஃப் பண்ணிட்டு ஜொமேட்டோ ஆன் பண்ணலன்னா இன்னும் 1 ஹவர் இருக்குது. ஏன்னா 6 மணி தாண்டிச்சு. இப்போ ஜிக்ஸ் புக் பண்ணால் கூட 7 மணி ஜிக்ஸ் தான் புக் ஆகும். அதனால தான் இன்னொரு 1/2 ஹவர் பார்க்குறேன். HSR லெவட்டை பார்க்குறேன். இப்போ வீட்டுக்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துக்குது சாம்ராஜ்பேட்டைக்கு. ஏன்னா மார்க்கெட் கிட்ட தானே, அப்படின்னு ஆன் பண்ணால் கூட வீட்டுக்கிட்டே வந்துடலாம் ஈஸியாகவே. அதனால் நான் ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போது இங்கேருந்து வந்து சாம்ராஜ்பேட்டை போகிறேன். சாம்ராஜ்பேட்டைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுனா 199. நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வீட்டுக்கிட்டே வந்துச்சு, மார்க்கெட்டுக்கிட்டே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்சல் பெருசாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆகாது பின்னாடி. அதனால் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண வச்சுட்டேன். சரி இன்னொரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணிக்கிறேன் வேறு. அது ஜாஸ்தி ரிஸ்கில் இருக்குதுல்ல வேறு. அது ஆகுது, அது மட்டும் தான் எடுத்துன்னு போகிறது. அப்புறம் அதை போட்டரை ஆஃப் பண்ணிட்டேன். ஜொமேட்டோக்கு ஜிக்ஸு புக் பண்ணிக்கிறேன். 7லேருந்து 9 இருக்குது புக் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா இங்கேருந்து நிறைய இந்த பக்கம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். எலக்ட்ரானிக் சிட்டி அந்த பக்கம் சைடில் ஆர்டர் கொடுத்துருக்குறான். அந்த பக்கம்லாம் போயிட்டாக்கா ஜொமேட்டோ ஆன் பண்ணுறதுக்குலாம் ஆகாது. அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ஆர்டர் விட்டால் கூட நாளைக்கு நான் திருப்பி கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் மக்கராகும். அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் 6 மணிக்காகவே. இத்தனை டைம்னா கரெக்டாக 6:15 ஆகுது. இன்னும் 3/4 ஹவர் நான் சும்மா உட்காரணும். அது 3/4 ஹவர் எப்படி சும்மா உட்காருன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமாக கொஞ்சம் மூலமாக மூவ் ஆகிக்கிறேன். அப்புறம் வேறு இப்போ ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால தான் டிஷர்ட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறேன். டிஷர்ட் போட்டு போட்டர் பாய்லேருந்து ஜொமேட்டோ பாய். ஜொமேட்டோ போட்டரு இங்கேருந்து வீட்டு வரைக்கும் கொண்டு போகுமா போவதா, அது எனக்கு டவுட் ஆகுது. டிஷர்ட்டுக்கு மேலேயே டிஷர்ட் போட்டுக்கிறேன். ஆமாம் போட்டாச்சு. ஓகே வேறு டிஷர்ட் போட்டாச்சு. ஜொமேட்டோ பாயாக மாறி ஆயிடுச்சு. இப்போது ஜொமேட்டோ ஆன் பண்ண போகிறேன். இங்கேருந்து வீட்டு வரைக்கும் கொண்டு போகுமா போவதானே தெரில. பார்க்கலாம், கொண்டு போகணுன்னு நம்புகிறேன். பார்க்கலாம், கொண்டு போகணுன்னு நம்புகிறேன். வெறும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து இந்த வீடு. ஓகே அதில் டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். ஜொமேட்டோவை ஆன் பண்ணிட்டு ஆர்டர் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி அப்டேட் பண்ணுறேன். பண்ணிட்டேன். ஆர்டர் வந்துச்சு 33 ரூபா தான் வந்துக்குது. காட்டாலேருந்து 100 200ன்னு பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா 33 ரூபா. என்ன பண்ணுறது, பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் கோ ஹோம் ஆப்ஷன் இருக்குதா, அதனால தான் நான் ட்ரை பண்ண. ஆர்டர் வந்துச்சு. இப்போ நான் பிக்கப் தான் பண்ணிக்கிறேன். சரி பிக்கப் பண்ணிட்டு அது எங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ நாளும் ஆன் பண்ணாத, ஆன் பண்ணும்போது புதுசாக ஆனால் அப்டேட்லாம் கொடுத்துக்குறாங்க. அதெல்லாம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுக்குது. ஆன் பண்ணி புதுசாக தோணுது. ஆனால் இது இது மாதிரி வராதேன்னு சொல்லிட்டு ஊரை பார்த்தாக்கா அதுவும் அப்டேட்டு புதுசாக அது வந்துக்குது. ஏதாவது ஐஸ்கிரீம் கடை தான் இப்போ பிக்கப்பு. அதை பிக்கப் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். சிக்னலில் தான் நின்றுக்கிறேன். ஏதாவது 300 மீட்டர் தான் பிக்கப். 300 மீட்டர் பிக்கப்பு, 2.5 கிலோமீட்டர் ட்ராப்பு.
2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் நான் வந்துச்சு ட்ராப்பு. ஓகே வதர பிக்கப் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வதர ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கு நானே கொஞ்சம் திணறேன் வதர. ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னமும் எனக்கு அது ஐடியா வரல. ஃபஸ்ட்டு இது இங்கே கண்ணு மூடினே டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போது ஒரு விஷயத்தையும் படித்து பார்த்து பண்ணுறதாகுது. அதான் ஏன் ரொம்ப நாள் பண்ணாமல் இப்போ பண்ணுறதுனால எப்படி ஆயிடுதோ நாம தெரில. கொஞ்சம் திணறேன் லைட்டாக. அப்புறம் வேறு டைமு 9 மணி. ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் இங்கே வரல. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு எப்படியோ ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். ஹெச்எஸ்ஆர்லேருந்து ஆர்டி நகர் வந்துக்கிறேன். அதுவும் எவ்வளோ மணிக்கு 7 மணிக்கு ஜிக்ஸு புக் பண்ணேன். 7 to 9 புக் பண்ணேன். அப்போ கோர்மங்கலாலே 7 to 9 ஜிக்ஸு புக் பண்ணேன். நான் கோர்மங்கலையில் தான் இருந்தேன். அப்புறமா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டினே வந்துனேச்சா. சரி வசந்த் நகர் வந்துட்டோம். வசந்த் நகர்லேருந்து இன்னும் ஒரு ஜிக்ஸ் முடிச்சோன்னா 170 இன்சல்ட்டு கிடைக்குது. அதனால ஒரு ஜிக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு 10 மணி வரைக்கும் ஜிக்ஸ் போட்டுனுக்கிறேன். இன்னும் ஆர்டர் வரல. ரொம்பவும் குழம்பிச்சு வதற. இந்த 7 மணிலேருந்து ஒரு 8:45 வரைக்கும் மைண்ட் அப்படியே குழம்பினே இருந்துச்சு. ஸோ என்னத்து ஆஃப் பண்ணோம், இது என்னத்து ஆன் பண்ணோம், இது ஆஃப் பண்ணிடலான்னு மைண்ட் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் ஆன் பண்ணாமல் இது வேறு புதுசாக அப்டேட் வேறு கொடுத்துருக்குறாங்களா. எனக்கு அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, ஓ இதெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் மாறிட்டுருக்குது, சேஞ்ச் ஆகிக்குது. கொஞ்சம் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக எதுவும் சேஞ்ச் பண்ணல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ண போனோன்னா இந்த ஐட்டம்னு காட்டாது, இப்போ காட்டுது. அந்த கஸ்டமர் இந்த இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டுது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொடுக்கறதா சொல்லி நின்றுச்சு, ஆனால் அவ்வளோலாம் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்டே கேட்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க, கஸ்டமர் எப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க, ஸ்டார் கொடுக்குறது எல்லாமே இப்போ புதுசாக கேட்குது. அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு வதற. தள்ளெல்லாம் அப்படியே அவ்வளோ இது ப்ரெஷர். அப்புறமா ஒரு வழியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் 9:50 வரைக்கும் தான் பண்ணோம். ஆனால் இன்னுமே ஆர்டர் வரல. ஏன்னா நான் இங்கே நின்றுக்கிறேன்னா ஹை ஆர்டர் ஏரியா அது இதான் அதான் நான் நின்ட்டேன். இங்கே எதுனா ஆர்டர் வருதான்னு பார்க்குறதுக்கு. இல்லைனா முன்னாடி பண்ணியிருப்பேன். இல்லைனா நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருப்பேன். பார்க்கலாம். இன்னொரு எப்படி தான் டைம் பாஸ் தான் வச்சு ஆகணும் இப்போது. ஏன்னா ஜோனுக்குள்ளேக்கிறேன். இன்னொரு ஆர்டர் 2 ஆர்டர் அப்படிக்கா போட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும் இல்லையா. அதனால தான் ஜோனுக்குள்ளவே டைம் பாஸ் பண்ணிருக்கிறேன். அப்புறம் வந்துடுற வெல்கம் டு ஃபைனல் டச். பா இந்த மாதிரி சொல்லி எவ்வளோ நாளாயிடுச்சு. ஃபைனல் டச்ன்னு சொல்லி நான் கட்டுறேன் அதை ஃபஸ்ட்டு. ஐயோ அப்பா, 2 டிஷர்ட் போட்டுங்கிறது உள்ள குளிருக்கு நல்லா இதமாக இருந்துச்சு. சரி ஓகே வதரேன். இப்போ கணக்கு உலக பார்க்கலாமா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு போர்ட்டலில் எனக்கு எவ்வளோ அர்னிங்ஸ் ஆகிடுச்சுன்னா 1986 ரூபா அர்னிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வரோம், இங்கேயோ வரோம் பாருங்கள். அது கீழே இருக்கிற நம்பர் வந்து கணக்கில் இல்லை, மேலே இருக்கிறது மட்டும் தான் கணக்கு. ஏன்னா கீழே இருக்கிறது நம்மளுக்கு நானும் போட்டுறோம், கொடுக்கல் வாங்கல இருக்கிறோம். அதனால் மேலே இருக்கிற நம்பர் மட்டும் தான். அப்புறம் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 224 ரூபா அர்னிங்ஸ் ஆகிக்குது. ப்ளஸ்ஸு இதில் 175 ருபீஸ். அது ஏன் 175னா அது இன்சென்டிவ். 2 ஜிக்ஸ் முடிச்சிருந்துக்கு இன்சென்டிவ். அது காத்தாலிக்கு தான் ஆட் ஆகும். அதை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அப்போது 324 + 175 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனா 499 ரூபாய் இருக்குது. இப்போது ஜொமேட்டோவும் போட்ரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2485 ரூபாய்க்குது. இதுதான் இன்றைக்கோட அர்னிங்ஸு. 2485 ரூபா இன்னைக்கு டே 1ஓட அர்னிங்ஸ். இப்போ இந்த அர்னிங்ஸில் இப்போ மைனஸ் பண்ணோம். என்ன மைனஸ்னால் பெட்ரோலு ப்ளஸ்ஸு சாப்பாடு, அப்புறம் 2 வாட்டி டீ. இந்த வழக்கம் போல் 300 ரூபாய்க்கு பெட்ரோலு, அப்புறம் 50 ரூபாய் எக் ரைஸ் சாப்பிட்டேன். அப்புறமா 2 வாட்டி டீ குடித்தேன். இது எவ்வளோ? அப்புறமா 300, 350, 370, 370 ரூபா மைனஸ் பண்ணோன்னா 2115 ரூபா அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி டே 1ல்.
பிரதரே ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நல்லா தூங்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக வீட்டுக்கு போய் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வேலை இல்லை. அதனால் எனக்கு தூக்கமே வரல. இப்போ தான் வேலை இருக்குதே, அதனால தான் தூக்கம் நல்லா வரும் இன்றைக்கி. பிரதரே ரொம்ப நாளாக வீடியோ பண்ணல. அது என்ன காரணன்றது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் திருப்பி ரீகால் பண்ண விரும்பலை. இனிமேல்ட்டுக்கு கரெக்டாக வீடியோஸ் வரும். நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி திருப்பியும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்வாதர இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தி போட்டு அர்னிங்ஸை ஜாஸ்தி பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.